ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுல என்ன வரப்போகுது அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதாவது நமக்கு எல்லாருமே ஏடிஎம் மிஷின் யூஸ் பண்ணுவோம். அதாவது கேஷ் டெபாசிட் மிஷின்ல போய் டெபாசிட் பண்ணுவோம், வித்ட்ரா பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம கியூல நிக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சடனா வந்துட்டு என்னோட எமிரேட்ஸ் ஐடி ரீட் ஆகல, உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி வச்சு நீங்க டெபாசிட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாலோ, இல்ல வேற யாராவது தெரிஞ்சவங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் பைசா டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன், எனக்கு வித்ட்ரா பண்ணி கொடுங்க, இல்ல நான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு தரேன், நீங்க வந்து பைசா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அக்கௌண்ட் இல்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொன்னா தயவு செய்து அந்த விஷயத்த செய்யாதீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடியும். அதாவது நீங்க யாருக்கு டெபாசிட் பண்ணி கொடுக்குறீங்க, இல்ல யாரோட அக்கௌண்ட்ல இருந்து நீங்க ரிசீவ் பண்றீங்க, இல்ல நீங்க வேற யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாம நீங்க பண்ற ஒரு விஷயத்தினால பெரிய ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிப்போம். அதாவது நம்ம பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபரோ டெபாசிட்டோ ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்காக அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பண்ணவங்களுடைய ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. ஆனா நம்மளுடைய ப்ரூஃப் வச்சு நம்ம செஞ்சு கொடுக்க போகும்போது நாளைக்கு ப்ராப்ளம் வரும்போது கேஸ்ல ஃபர்ஸ்டா நம்மள தான் நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நம்மளால தப்பிக்கவே முடியாது. எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கொடுக்க முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ப்ரூஃப் வச்சு தான் நம்ம இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம். நாளைக்கு ப்ராப்ளம் வரப்போகும்போது நம்ம மட்டும் தான் குற்றவாளியா போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிய வரும். ஸோ நம்ம போய் அந்த நேரத்தில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகும்போது அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. எவ்வளவு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அன்னோன் பர்சனுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை கொடுக்காதீங்க. அது மாதிரி அவங்க உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி கொடுத்து பேங்க் டெபாசிட்ல கேஷ் டெபாசிட் மிஷின்ல நீங்க எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ணி கொடுக்காதீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கங்க. டூ ஃபாலோ மீ ப்ளீஸ். சச் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்.